ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கோம். நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்க இந்த சூப் வெரைட்டியை நம்ம செஞ்சு குடிக்கலாம். 8 வகை காய்கறி உள்ள வெஜ் சூப், அப்புறம் முருங்கைக்கீரை சூப். 10 days ஒன்ஸ் நம்ம இந்த 8 வகை காய்கறி உள்ள சூப்பை நம்ம செஞ்சு குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துமே நமக்கு கிடைக்கும். இந்த வெஜ் சூப் செய்ய நான் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். கேரட், பீட்ரூட், சீனி அவரைக்காய் இல்லைனா கொத்தவரங்காய், அவரைக்காய், முள்ளங்கி, பீன்ஸ், முட்டைக்கோஸ், நூக்கல். இப்போ வாங்க நம்ம வெஜ் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எல்லா காய்கறியும் கழுவிட்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் 5, முள்ளங்கி 1, பீன்ஸ் 5, கேரட் 5, பெரிய சைஸ் பீட்ரூட் 1, சின்ன முட்டைக்கோஸ் 1, அவரைக்காய் 5, அப்புறம் சின்ன வெங்காயம் 15, பூண்டு ஒரு 10 பல்லு, ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன செம்புக்கு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி ஃபுல் ஸ்பீடில் 8 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டீம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு. இதை நீங்கள் வடிகட்டாமல் அப்படியேனாலும் ஊற்றி குடிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்விங் பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் அடுத்து செய்ய போகிறது முருங்கைக்கீரை சூப்புங்க. இந்த கொப்பு 8 போல் எடுத்து வச்சுக்கோங்க. 4 பேருக்கு செய்கிறேங்க இந்த சூப்பு. ஒரு பழமொழியே இருக்குங்க, முருங்கையை நொறுங்க தின்னா 3000 நோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதில் இருக்க நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்புல உள்ள இரும்பு சத்து மற்ற எல்லா சத்தும் கிடைக்கிறதுக்கு இந்த சூப்பை நம்ம 5 நாளைக்கு ஒரு தடவை வச்சு குடித்தோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ இந்த ஒரு கொப்பு எடுத்திருக்கேன். இதில் இந்த மஞ்சள் இருக்க இலையை நீக்கிட்டு மீதி எல்லா இலைகளையும் உருவிட்டு நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 12 பல் சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இடிக்கிற கல் எடுத்துட்டு இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா பரவாயில்ல, மிக்ஸி ஜாரில் எல்லாம் 1-2 நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கை இலையை சேர்த்துடலாம். இது கூடவே இடித்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பொடிசா நறுக்கின ஒரு தக்காளி, சின்ன செம்புக்கு 1, 2, 3 செம்பு தண்ணி ஊற்றி ஃபுல் ஸ்பீடில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா சூப் கசந்துரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த சர்விங் பவுலில் ஊற்றிடலாம். இது மேலே நமக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ நமக்கு எல்லா சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான சூப்பை நீங்களும் செஞ்சு குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பபாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.